இப்போ சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிறது எல்லாமே நீங்கள் தானா ரமேஷ்? நீங்க போட்ட வைங்கக்கா. இல்ல அந்த எனக்கு இந்த பூச்சிக்க தொல்லை தாங்க முடியல. கேடிப்பையன் வா கேடிப்பையா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இந்த கரப்பாம்பூச்சி யாராவது மருந்தடிச்சு கொள்ளுங்கப்பா. ஸ்ரீநாத், ஹாய் ஸ்ரீநாத், வாங்க வாங்க. கேடிப்பையா, ஏன் அப்படி பல்ல கடிக்கிற? கேடிப்பையா எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறியா? வரும்போதே பல்ல கடிச்சிருவாரா? பூச்சி மருந்து வாங்கி குடிங்க, சரியாயிடும். ஆமா ரமேஷ், அப்படிதான் போலுக்கு. என்னால நீங்க கஷ்டப்படுறீங்க தானே? ஆமால, நான் இவ்வளோ நாளாவே ஒரு நாள் கூட நான் போட்டோ டிபி போட்டோ மாத்தினது கிடையாது. ஐயோ, என் போட்டோவை வச்சுட்டு உன்னிட்ட அப்படி பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. லூசு பயலால நீ எல்லாம். கேக்கு ஏன் நேற்று தான் முதல்ல இந்த கரப்பாம்பூச்சி வந்துச்சு. சரி ஓகே, அவங்க சோக கதையெல்லாம் சொன்னான். சரி ஐயோ பாவம், அப்பா அம்மா இல்லாத பயலாச்சு, தாத்தா பாட்டி கிட்ட வளர பயலான்னு நானும் சரி ஓகேப்பா நல்லா இருக்கிறியான்னு எல்லாரையும் போல தான் கேட்டேன். அது ஊனா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்கன்ன பிறகு லூஸ் பையங்க நாங்கள் எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். இருக்கேன் நீங்க, நானும் நல்லா இருக்கேன் கேடி பையா. மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க, என் லைவ் வரவே செய்யாத. சரி, எனக்கு நான் உண்மைக்கு இப்படி ஒரு நபரை பார்த்ததே இல்லை கரப்பாம்பூச்சி. சரி, காமெடிக்கு ஒரு அளவு தான் இருக்குது சரியா? காமெடியாக இருந்தாலும் ஒரு அளவு தான் இருக்குது. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என் லைவ் எல்லாம் பார்ப்பாங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பார்த்தியா நீ கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி? லூஸு. ஹாய் ஹரி, ஹாய் வாங்க. உங்களை அன்போடு அழைக்கிறது. ஆமாக்கா, குழந்தைகளை காலையில் சாப்பாடு ரெடி பண்ணி பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து சமைப்பேக்கா. பாரு ரமேஷ், இவ்வளவு கொடுமை இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு. அவங்க அந்த சைடுலேயும் இருந்து சப்போர்ட்டு. ஆமாம், அவள் அம்மா அப்பா எப்படியும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாவ. ஓ, உனக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா? அப்போ இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுவும் இல்லை. நீ என்ன கரப்பாம்பூச்சி, நீ என்ன நினைச்சா? ஒரு மாதிரிப்பட்ட ஆட்களை போலன்னு நினைச்சியோ? கேக்கை, நான் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவா சரியா? நீ ஒரு மாதிரி இந்த ரசனையை பேசுறதெல்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய ஆளு நான் கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர்ல கிடையாது என்ன சரியா? சும்மா காமெடிக்கு எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு கூட தெரியல பதியா. அம்மா அப்பா இருந்து வளர்த்துருந்தா சொல்லி தந்திருப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, பேத்தியார் வளர்த்த பிள்ளை பியா பிள்ளைன்னு. அந்த மாதிரிதான் நீ இருக்கிற. பழகிடுச்சக்கா, 1 வருஷம் ஆச்சா? ஓ, அதனால அப்படியே எல்லாமே பார்த்து பார்த்து பழகிடுச்சு. சரி, கவலைப்படாத ரமேஷ். ஒவ்வொருத்தருக்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி கடவுளும் எழுதி வச்சிருப்பாரு. அது மாதிரிதான் நடக்கும். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா கரப்பாம்பூச்சி? நீ என் லைவ் மட்டும் வராம இருந்துரு ப்ளீஸ். உன்னை ஹைடு பண்ணி தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரியா? நான் இது நாள் வரையும் யாரையும் அப்படி பண்ணினது கிடையாது. நீ என் லைவுக்கு வராமல் உன்னை ஹைடு பண்ண என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கியா? என்னால் முடியும். சரி, இருந்தாலும் சின்ன பையனு உன்னை நான் மன்னிச்சு விடேன் சரியா? ஓடிரு, இந்த பக்கம் வராத. நீ என்ன பேசினாலுமே உன்னை நான் வந்து இந்த ஏற்றுக்கவே மாட்டேன். உன்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லையா ஒரு சகோதரனாட்டோ எப்பவுமே உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். நான் வந்து நிறைய நாள் பழகுனவங்க கூட என்கிட்ட இப்படி பேசுனது கிடையாது. முதல் நாளே வரவங்க கூட ஒரு சிலர் பேட் கமெண்ட் போட்டாலுமே வந்து நம்ம பேசுறதுல மனம் தெரிஞ்சிருவாங்க. ஆனால் நீ அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப